மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஒயிட் ஸ்வாப்பிங் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாகவே இந்த டாபிக் இருந்துட்டு தான் இருக்கு. This is not a new thing. This has been there since my தாத்தா காலம். கார் சாவிலாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டுட்டு they'll just pick up a random car key. And யாரோட கார் கீ வருதோ they'll swap the wife with them. Okay, this has been there for a long time. டாக்டர்ஸ் அந்த மெடிக்கல் கல்ச்சருக்குள்ள நிறையவே நடக்குது. காலேஜ்குள்ள இருக்கும் போதே நிறைய விஷயம் நடக்கும். They have multiple relationship. It has been like மெடிக்கல் கேம்பஸும் நிறைய நடக்குது. ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டா ஆஃப் சொசைட்டில தான் இது நடந்தது. இப்போ வந்து பிகாஸ் வி ஹேவ் சோஷியல் மீடியா அண்ட் எவ்ரிதிங், இட் ஹஸ் பிகம் வெரி நார்மல். ஆனா இஸ் திஸ் குட் அப்படின்னு கேட்டா ஆப்வியஸ்லி இட்ஸ் கல்ச்சரலி நாட் குட் அட் ஆல். பட் ஆனா எமோஷனலி, பிசிக்கலி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி தேர் திங்கிங். ஒரே விஷயத்துல 2 பேர் ஒர்க் பண்றாங்கனாலே அது வந்து ஒரு க்ளோஸ்னஸ் உருவாக்கும். ஆனா அந்த க்ளோஸ்னஸ் வந்து அஃபேரா மாறுற அளவுக்கு க்ளோஸ் ஆகுமானா அது வந்து உங்களோட பவுண்டரிஸ் பொறுத்து. வைஃப் ஸ்வாப்பிங் தான் சொல்றாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட்ஸ் தான் ஸ்வாப் ஆகுறாங்க டெக்னிக்கலி. பட் இட்ஸ் ஸ்டில் கால் வைஃப் ஸ்வாப்பிங், ரைட்? இட்ஸ் சம்ஹவ் பொண்ணு ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி பார்க்குற மாதிரியும் இருக்கு. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஃபேமிலி, அழகான ஹஸ்பண்ட், அழகான குழந்தைங்களாம் வேணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா அது அவங்களுக்கு அமைச்சிக்கிறதுக்கு தெரியாது. அதனால ஆல்ரெடி அமைச்சிருக்க ஒண்ணுக்கு வந்து they will try to அதை அபகரிக்க பார்ப்பாங்க. இன்னைக்கு நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் ஐஷா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ரீசெண்டாக ஒயிட் ஸ்வாப்பிங் சொல்லிட்டு ரீசெண்டாக மீன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாகவே இந்த டாபிக் இருந்துட்டு தான் இருக்குது. இது எப்படின்னா சீட்டிங் வேறு, தெரியாமல் பண்ணுறது வேறு. 2 பார்ட்னர், இப்போ இங்கே ஒரு பார்ட்னர் இருக்காங்க, கப்பிள்ஸ் இருக்காங்க, இங்கே ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேரும் கன்சர்னில் வந்து ஒயிட் ஸ்வாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து கல்ச்சராகவே பார்த்தீங்கன்னா ஒரு எதிராக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இது எப்படி பார்க்குறீங்க? இது இப்படி போகிறது எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும் ஃபியூச்சரில்? ஆக்சுவலி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இது நம்புவீங்கன்னு தெரியல. ஐ ஹவ் ஹேட் திஸ் கான்வர்சேஷன் வித் a lot of people and I got to know that this is not a new thing. Okay. This has been there since my தாத்தா காலம். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கார் சாவிலாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டுட்டு they'll just pick up a random car key. And யாரோட கார் கீ வருதோ they'll swap the wife with them. Okay, this has been there for a long time. ஸோ அப்போவே இருந்திருக்கு. I actually spoke about it with a lot of வேற ஜென்ரேஷனில் இருக்க people. So I got to know that this has been there for a very long time. But ஆனால் it was contained. ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டா ஆஃப் சொசைட்டியில் தான் இது நடந்தது. It was contained. அதை பற்றி வெளியில் யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து பிகாஸ் வி ஹேவ் சோஷியல் மீடியா அண்ட் எவ்ரிதிங், இட் ஹஸ் பிகம் வெரி நார்மல். ஆனால் இஸ் திஸ் குட் அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லி இட்ஸ் கல்ச்சரலி நாட் குட் அட் ஆல். கன்சென்ட்ன்ற வார்த்தை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கன்சென்ட் இருக்குது. பிகாஸ் கன்சென்ட் இருக்கிறதுனால தானே ஒத்துக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு. கன்சென்ட் இருக்குது, ஸோ இட்ஸ் நாட் லீகலி ராங் நினைக்கிறேன். பட் ஆனால் லைக் எமோஷ்னலி, ஃபிசிக்கலி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி தேர் திங்கிங். எனக்கே வந்து அந்த மாதிரி பண்ணுறவங்க யார்கிட்டயாவது பேசணும். லைக் நீங்கள் என்ன யோசிச்சு அதை பண்ணுறீங்க, வாட் இஸ் யுவர் மோட்டிவ் பிஹைண்ட் டூயிங் இட்னு எனக்கே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது உண்மையாக சொல்லணும். பிகாஸ் ஐ திங்க் தட்ஸ் ஜஸ்ட் ஸ்பெக்குலேஷன் இஃப் ஐ காமெண்ட் ஆன் இட்ல. ஏன்னா நான் அவங்கள பர்சனலாக பார்க்கல. பட் எனக்கு தெரிஞ்சு அது மேபி ஒரு நோவல்ட்டி ஃபேக்டர், ஒரு ஃபேண்டசி அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பொசசிவாக இருப்பேன். நான் பார்க்குற எல்லாருமே ரொம்ப பொசசிவாக தான் இருக்காங்க. எப்படி அந்த மாதிரி ஒரு நேரத்தில் மட்டும் பொசசிவ்னஸ் இல்லாமல் போகும்? அப்போ அவங்க மேரேஜே எப்படி இருந்தது டு பிகின் வித்? ஒய்ஃப் ஸ்வாப்பிங் அளவுக்கு போகிறாங்கன்னா அவங்க மேரேஜ் முதல்ல எப்படி இருந்தது? வெதே இன் குட் மேரேஜ்? உண்மையாகவே குட் மேரேஜ், ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஒருத்தவங்க அதை பண்ணுவாங்களா? இந்த மாதிரி ஆக்சுவலி நிறையா கொஸ்டின்ஸ் எனக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் கேள்விப்பட்டேன். பட் செப்பரேட்டாக வந்து ஒரு கிளப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு குரூப்லாம் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதில் ஜூமில் வந்து பேசிக்கிட்டு அது மூலியமாக ஸ்வாப் பண்ணுறதாகவும், இதே மெத்தட் கார் கீ வச்சு ஸ்வாப் பண்ணுறதா இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதா இருக்குது. இதனால பண்ணுறதுனால டிவோர்ஸ் ரேட்டும் வாய்ப்பு இருக்குல்ல? இருக்கு. பட் ஆனால் இதை பாருங்களேன், எப்பவுமே ஒய்ஃப் ஸ்வாப்பிங் தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட்ஸ் தான் ஸ்வாப் ஆகுறாங்க டெக்னிக்கலி. பட் இட்ஸ் ஸ்டில் கால்ட் வைஃப் ஸ்வாப்பிங், ரைட்? இட்ஸ் சம்ஹவ் ஒரு பொண்ணு ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி பார்க்குற மாதிரியும் இருக்குது கேட்குறதுக்கு. ஓகே, நீங்கள் ஏதாவது நீங்கள் சைக்காலஜிஸ்ட்னால நிறையா கேஸ் பார்த்துருப்பீங்களா? இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் என்கிட்ட ஒய்ஃப் ஸ்வாப்பிங் கேஸ் வந்தது கிடையாது. பட் ஆனால் நான் சொன்னேன்ல, அப்படி வந்தாங்கன்னா ஐ வுட் பி curious to know what they were thinking. Okay. Like what is the rationalization behind it அப்படின்னு சொல்லிட்டு. But no, I haven't personally seen anybody. இதனால டிவோர்ஸ் ரேட் ஜாஸ்தி ஆகுமான்னு கேட்டால் இந்த ஒய்ஃப் ஸ்வாப்பிங்கும் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டில் தான் அதிகமாக இருக்க மாதிரி நான் கேள்விப்படுறேன். எதனால அங்கே முக்கியமாக ஐடி செக்டர் கார்பரேட்டில் வந்து இந்த இது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஒய்ஃப் ஸ்வாப்பிங்காக இருக்கட்டும், சீட்டிங்காக இருக்கும், அஃபேராக இருக்கட்டும், பர்டிகுலராக எல்லாரும் ஜென்ரலாக சொல்லும் போது கார்பரேட்டில் இந்த மாதிரி இருக்குன்றாங்க. ஏன் இப்போ நிறையா நம்ம ஒர்க் பண்ணுற நிறைய பிளேசஸ் இருக்குது,
ஏன் அந்த இடத்த மெயின் பண்ணி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ரீசெண்டாக கூட ஹைதராபாத், பெங்களூர், மும்பை இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டில் வந்து அஃபேர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க? ஏன் கார்ப்பரேட்டை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டாக்டர்ஸ் அந்த மெடிக்கல் கல்ச்சருக்குள்ளே நிறையாவே நடக்குது. ஓகே. இட்ஸ் நாட் லைக் மேபி ஏன்னா ஒரு காலேஜ்குள்ளே இருக்கும் போதே நிறைய விஷயம் நடக்கும். தே ஹேவ் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ். இட் ஹஸ் பின் லைக் ஈவன் இன்சைட் அ மெடிக்கல் கேம்பஸும் நிறைய நடக்குது. பட் தி ஈஸியஸ்ட் ஒன் டு பாயிண்ட் அவுட் வில் பி ஐடி செக்டர் பிகாஸ் தட் இஸ் மோர் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து மற்ற இடத்துலலாம் இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்க இல்லை ஏதாவதுன்னா ஒன்று வந்து அவங்களோட ஒர்க் டைமிங் வந்து கொஞ்சம் ஓவர்லேப்பாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஷிஃப்ட் மாறிட்டே இருக்கலாம். தெர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் ஹையராக்கி அண்ட் சேஞ்சஸ் இருக்கலாம். பட் ஆனால் ஐடியில் பார்த்தீங்கன்னா வி ஆர் கிவிங் அ வெரி கல்ச்சுரலி குட் ஸ்பேஸில். இன்னொன்று வந்து லேட் நைட்டில் கூட நம்ம பேச வேண்டியது இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேச வேண்டியதாக இருக்கும், ப்ராஜெக்ட் விஷயமா ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும், மீட்டிங்ஸ் இருக்கும். ஸோ திருப்பி அவங்கள பார்த்துட்டே இருப்போம். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர் ஆன் ஒன் பர்டிகுலர் திங் அண்ட் வி வில் பி அகென் அண்ட் அகென் மீட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் த சேம் திங். ஸோ உண்மையாக சொல்லணும்னா ப்ராக்சிமிட்டி இருக்குது. ஒரே விஷயத்தில் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்கனாலே அது வந்து ஒரு க்ளோஸ்னஸ் உருவாக்கும். ஆனால் அந்த க்ளோஸ்னஸ் வந்து அஃபேராக மாறுற அளவுக்கு க்ளோஸ் ஆகுமானா அது வந்து உங்களோட பவுண்டரிஸ் பொறுத்து இருக்குது. நீங்கள் ஒழுங்காக பவுண்டரிஸ் வச்சுருந்தீங்கன்னா irrespective ஆஃப் த செக்டர் தட் யூ ஆர் இன், வெதர் யூ ஆர் இன் கார்பரேட், ஹெல்த் கேர், கவர்மெண்ட், இட் டசன்ட் மேட்டர். ஒழுங்காக பவுண்டரி இல்லைன்னா எந்த செக்டரில் இருந்தாலும் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் அஃபேர். ஒருத்தவங்க இருக்காங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பார்ட்னர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் ஜெண்டருக்கு தெரியும். பட் அதே மீறியுமே அவங்கள வந்து டேட் பண்ணுறதா இருக்கட்டும், வெளியே கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியும் நடக்குது இல்லைங்களா? இது ஓப்பனாகவே தெரிஞ்சு நடக்குது. இதுவும் எதனால் இருக்கலாம் நினைக்கிறீங்க நீங்கள்? அதுக்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு பர்சன் வந்து இன்னொருத்தவங்க கூட அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு ஏன் போகிறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஒன்று எப்படி ஆகும்னா, இப்போ அந்த பர்சனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதையும் தாண்டி என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா they are choosing to speak to me. Somehow I am more, he loves me more. I am more entertaining. I am more beautiful. அந்த மாதிரி இல்லை I am more ப்ளீஸிங், இட் கேன் பி எனி திங். ஸோ வந்து ஒரு சின்ன கோடு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்ட மாதிரி. இப்போ ஜென்ரலாக என்ன ஒரு பர்சன் பிடிக்குன்றதும் ஒரு ஃபேமிலி இருந்தும் என்ன பிடிக்குன்றது போது அவங்களுக்கு வந்து ஒரு ஹையர் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் வரும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, அதுக்காக சில பேர் இதை பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்டுன்னு சொல்கிறேன்னா 100% கிடையாது. பட் நான் ரீசன் சொல்கிறேன் எதனால இப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஃபேமிலி, அழகான ஹஸ்பண்ட், அழகான குழந்தைங்களாம் வேணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு அமைச்சிக்கிறதுக்கு தெரியாது. அதனால் ஆல்ரெடி அமைச்சிருக்க ஒன்றுத்தை வந்து they'll try to அதை அபகரிக்க பார்ப்பாங்க. அதனால் சில பேர் அப்படி பண்ணுவாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து கமிட்மெண்ட் இருந்தால் தானே நம்மளை வந்து கேள்வி கேட்க முடியும். இப்போ நீங்கள் சிங்கிளாகவே கமிட்டடாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்போது. இது புரியல, சிங்கிளாகவே கமிட்டடாக இருக்கலாம். இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஃபேமிலி கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அவங்க கூட இருக்கோம் அப்படின்னா நம்ம யார் கூட இருந்தாலும் அவங்க கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இதுவே ஒரு இல்லீகலான அஃபேர் தான். அதனால் இவங்க வந்து நான் சிங்கிளாகவே இருக்கிற மாதிரியும் வாழலாம், இவங்க கிட்ட மட்டும் நம்ம கமிட்மெண்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதுனால பீப்புள் டூ தட். பட் ஐ திங்க் இட்ஸ் வெரி சிக் ஃபார் பீப்புள் டு டூ தட். ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நல்லா படித்தவங்க, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிலாம் இருக்குது. பட் அதை மீறி ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே எனக்கு டிவோர்ஸ் வேணும் வந்து நிற்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கணும்? இதுக்கும் அவங்க டேட் பண்ணுறாங்க, டேட் பண்ணிட்டு தான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க, ஒரு 2 months 3 months எடுத்துக்கிறாங்க. அதை மீறி ஏன் வந்து டிவோர்ஸில் வந்து நிற்கிது? என்ன காரணமாக இருக்கணும்? இப்போ டேட்டிங்னா என்ன, அது என்னென்னா தெரிஞ்சுக்கணும். டேட்டிங் போகும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, செக்லிஸ்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன இருக்கலாம்? ஓகே, ஸோ பேசிக்லி ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஏன் டிவோர்ஸ்க்கு வராங்க? இதுவே ஒரு இந்த விஷயம் இல்லை. அந்த காலத்தில் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிலாம் இருக்காது. இதெல்லாம் இருந்ததுனால அவங்களால விட்டுட்டு வெளியில் வர முடியாது. ஓகே, இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ தே ஹேவ் அன் ஆப்ஷன் டு கெட் அவுட் ஆஃப் இட். ஆல்ரைட். நிறைய பேர் தே வேர் இன்சைட் அ ரிலேஷன்ஷிப், தே நியூ வேர் டாக்ஸிக். தென் நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் சீட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வெளியில் வர முடியாது. ஏன்னா வந்து தே வில் பி ஃபினான்ஷியலி டிபெண்ட், தே வில் ஹாவ் அ கிட், தே வில் பி ப்ரெக்னென்ட், தே கேனாட் லீவ். ஸோ இதனால தான் வந்து இந்த டிவோர்ஸ் ரேட்ஸ் ஜாஸ்தி ஆகுறதுன்றது ஒரு விஷயமா பேசும்போது இட் பிரிங்ஸ் அ கொஸ்டின். இதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் ரேட் ஜாஸ்தியாக இல்லை தான், பட் ஹவு அபவுட் த மேரிட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹவு அபவுட் த மேரிட்டல் ஹாப்பினஸ், இதெல்லாம் அதிகமாக இருந்ததா முன்னாடி?
அதுவே நமக்கு தெரியாது. வெளியே வரலன்னு சொல்லிக்கலாமா அப்படி? புரியுது. அதெல்லாம் இல்லாம இருந்து இப்போதான் வெளியில வரதுக்கு தைரியம் வந்து வெளியில வர்றது சில பேர் இருக்காங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா மேரேஜ் வேற லவ் வேற. லவ் பண்றது வந்து 2 பேர் இருந்தா போதும். மேரேஜ்ன்றது ஒரு குடும்பமே வர்றது. இந்த இடத்துல தான் இந்த கம்பேட்டபிலிட்டி வருவான். ஓகேவா? பிகாஸ் 2 பேரோட பழக்க வழக்கங்கள் டெய்லி லைஃப்ல அவங்க பண்ற யூனோ ஒரு சாமி கும்பிடுற விஷயமா இருக்கட்டும், இல்ல வந்து எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்ற விஷயமா இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்ற விஷயமா இருக்கட்டும், இல்ல டெய்லி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்சஸ்னால நிறைய பேர் வந்து சேர்ந்து வாழும்போது, பிகாஸ் இதே மாதிரி லவ் பண்ணவங்க லிவ்இன்ல வந்ததுக்கு அப்புறமே இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அந்த லிவ்இன்லேருந்து கல்யாணம்னு போகும்போது ஃபேமிலிஸ் ஆர் இன்வால்வ். ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, இவ்வளோ நாள் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டேன், இட் ஒர்க்ட். உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும்னு வரும்போது இட் மைட் நாட் ஒர்க். ஸோ தட் குட் பி அனதர் ரீசன். நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த டைமுக்கு ரொம்ப நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.